ஸோ அதுக்கு ஒரு சர்க்கியூட், அதுக்குன்னு ஒரு மதர் போர்டு, ஒரு லாங்குவேஜ், ஒரு மேத்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. கவுண்ட் நவ் அப்படின்ற விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தாலே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 3 தடவையாவது எழுதுங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நம்ம அழவோ எதுவுமே பண்ண வேணாம். ஸோ லவ்னோடனே கேமரா எல்லாம் பிரைட்டானாரு. அண்ட் நான் பண்ண உடனே எனக்கு ஏன் நடக்கலைன்ற கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது. ஒரு பிரச்சனைக்கும் 100+ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு இஷ்யூக்குமே வந்து இப்போ வீட்டில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த வீடு நல்லா தான் இருக்கும். பச்சை கற்பூரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஸோ நான் பண்ணுற விஷயத்தை தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அரிசி எல்லாருக்கிட்டுமே எப்போவுமே நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள். நமக்கு இது இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். 5207418808 இதுதான் பணத்துக்கான நம்பர். ஸோ இதுதான் சுக்கிரமேடுன்னு சொல்லுவாங்க. வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுக்கிட்ட நீங்கள் பேசலாம், இது கேட்கும். பக்தி பிரபஞ்சம் 369 நேயர்களுக்கு இந்நேரத்து அன்பு வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் திருமிகு மீனாட்சி அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போது அதாவது அந்த கீவேர்டு இல்லைன்னா சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை வந்து பார்த்தா அதை பயன்படுத்தி பண வரவு, அதாவது செல்வம் சேர்றதுக்கு நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கலாம், எப்படி நமக்கு செல்வம் சேர்றதுக்கு அதை ஒரு கீயாக யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி சொல்லுங்கள். ஷூர். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்னா ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எழுதுனா எப்படி வந்து பணம் கிடைக்கும் அப்படின்றது. இப்போ இது எப்படின்னா, நம்ம எங்கேயோ இருக்கிற ஒரு ஸ்விட்ச் ஆன் பண்ணால் ஏசி ஆன் ஆகுது, இல்லைனா நமக்கு வந்து எங்கேயோ இருக்கிற ஒரு மொபைல் யாரையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். ஸோ அதுக்கு ஒரு சர்க்கியூட், அதுக்குன்னு ஒரு மதர் போர்டு, ஒரு லாங்குவேஜ், ஒரு மேத்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நம்ம மனுஷங்க பேசுகிறதுக்கு இதுதான் லாங்குவேஜ் நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஜீவராசிகள், மற்ற ஜீவராசிகள்லாம் பேசுகிறதுக்கு அவங்கவுங்க சவுண்ட்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கு அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் கொடுத்து இந்த மாதிரியான ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யாரும் நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதுனதில்லை. இதெல்லாம் முன்னாடி இருந்த ஒரு விஷயங்கள் தான். ஸோ என்னென்னா, இப்போ பணம் அப்படின்னாலே வந்து கவுண்ட் அப்படின்ற வேர்டு தான். ஸோ அந்த கவுண்ட் அப்படின்ற வேர்டஸ் அண்ட் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பணம் நம்மளை தேடி எப்போவுமே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா கவுண்ட் நவ் அப்படின்ற விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருந்தாலே பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கவுண்ட்னாலே பணம் தான். அதனால வந்து நீங்கள் வந்து கவுண்ட் நவ்னா எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ நம்ம இன்னொரு வேர்டு என்ன சேர்த்துக்கலாம், பிரிங் கவுண்ட் நவ். அப்போ பிரிங் மணி நவுக்கு பதிலாக பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்ற வேர்டை நம்ம வந்து க்ரீன் கலர் பெனில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு புக் இதுக்குன்னு மெயின்டைன் பண்ணி அதில் வந்து நம்ம தொடர்ந்து ஒரு 11 டைம்ஸ் அதுவும் சொல்லிடுறேன். இப்போ கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு இத்தனை டைம் எழுத சொல்கிறீங்க, எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னுவாங்க. ஸோ ஒரு 11 டைம்ஸ் எழுதுனாலும் கஷ்டமாக இருக்கும் சிலருக்கு. 108 டைம்ஸ்லாம் நான்லாம் எனக்கு எழுதியிருக்கேன். ஸோ வந்துட்டு அப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 3 தடவையாவது எழுதுங்க. ஆனால் அந்த 3 தடவை கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணி எழுதிருங்க. கடமைக்கு கடகடை நம்ம கிறுக்கிட்டு போனோம்னா அதில் வந்து யூஸே கிடையாது. ஈவன் அதே மாதிரி இந்த வேர்டை வந்து நம்ம பே லீஃப் பிரியாணி இலையிலும் எழுதி அதையும் நம்ம எரிச்சு நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ நடந்ததுக்கு அப்புறம் இருக்கணுமா இல்லை, நமக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது, தரமாட்டுறாங்க, இல்லை நமக்கு ஒரு பணம் தேவை இருக்குது, அது ஒரு 3000 ருபீஸாக இருக்கலாம், 3 lakhs இருக்கலாம், 30 lakhs இருக்கலாம். அவங்களுடைய அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது நியாயமான கோரிக்கையாக இருக்குன்னா வரதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்ச மாதிரி பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்ற மாதிரி, எனக்கு இப்போவே பணம் கொடு, உடனே நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ நான் அதே மாதிரி தான், நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட போய் நம்ம அழவோ எதுவுமே பண்ண வேணாம். நம்ம சொல்லாலே போதும், அது நமக்கு வந்து ஆர்டர் போட்டாலே செய்யக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு தான் யூனிவர்ஸ். கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு 11 டைம்ஸ் அப்படி இல்லைன்னா ஒரு 3 டைம் வந்து நம்ம ஏதாவது ஒரு புக் தனியாக நம்ம அதுக்கு மெயின்டைன் பண்ணி எழுதலாம். அப்படி இல்லைன்னா பிரியாணி இலையில எழுதி அதை வந்து நம்ம எரிச்சிடணும். ஆமாம், பிரியாணி இலையில எழுதி மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை எரிச்சிட்டு நம்ம வந்து வானத்தில் தூவி விட்டுறலாம். விசுவலைசேஷன் தான் அதில் ரொம்ப முக்கியம். ஸோ அது நமக்கு எப்படி வேணும், அந்த பணம் வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம அதில் விசுவலைசேஷன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக. இதை தாண்டி வந்து ஒரு நீடு அப்படின்னா எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா லவ். ஸோ லவ் கிடைக்கணும், இப்போ ஒரு நினச்சதை வந்து நம்ம சாதிக்கணும், லவ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அந்த கீவேர்டு, அதாவது சுவிட்ச் வேர்டு என்ன இருக்குது? ஸோ லவ்னோடனே கேமரா எல்லாம் பிரைட்டானாரு.
ஸோ லவ் அப்படின்றது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த லவ் வந்து நம்ம வந்து லைஃப் பார்ட்னர் அப்படின்றது ஒரு பக்கம் தாண்டி யார்கிட்ட வேணாலும், அது ஒரு எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எப்படி வேணா இருக்கலாம். ஸோ யார்கிட்ட நமக்கு அந்த பாசம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பர்சனை நம்ம வந்து விசுவலைசேஷன் பண்ணி அவங்களோட நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கே நிறைய பேருக்கு மனஸ்தாபம் இருக்கும். ஆனால் ஒய்ஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் நம்மக்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்கும், அவங்க பிஸ்னஸ் டென்ஷனை காட்டுவாங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட ஜாலியாக பேசுகிறாரு, என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ எனக்கே ஒரு கிளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணம் இருக்குது மேடம் என் மாப்பிள்ளை கிட்ட, அவளுக்கு என் பொண்ணுக்கு பிரியாணி பெப்சினா ரொம்ப பிடிக்கும், அதை வாங்கி கொடுன்னு சொன்னால் கூட அதை அவர் வந்து கேட்க மாட்டேன். ஏன்னா அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி அது வந்து ஆப்போனண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அது சாதாரண விஷயமா இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏங்கிட்டுலாம் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா டிவைன் லவ் டுகெதர், டிவைன் லவ் டுகெதர் அப்படின்ற வேர்டை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி என்கிட்ட அது வந்து பொண்ணோ பையனோ ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ, அவங்களுக்கு பீச் போகணுன்னா பீச் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்றது சொன்னால் பத்தாது, அவங்களோட பீச்சுக்கு போகிற மாதிரியான ஒரு விசுவலைசேஷன் அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஸோ அதை வச்சுட்டு அவங்க அந்த டிவைன் லவ் டுகெதர்ன்ற வேர்டை நம்ம வந்து நோட்டில் எழுதலாம், இல்லைனா பிரியாணி இலையில் எரித்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தூவி விடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆப்போனண்ட் யாரை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்க ஈஸியாக நமக்கு வந்து அட்ராக்ட் ஆவாங்க. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட கோல், அதாவது லைஃப்பில் நம்ம ஒரு அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அது இருக்குது. அந்த கோலை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான அந்த கீவேர்ட்ஸ், அதாவது சுவிட்ச் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்? ஸோ நமக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தேவை அப்படின்னாலுமே நமக்கு வந்து இந்த நம்ம வந்து அதான் நான் பேசுவேன், ஜாபாக இருக்கலாம், இல்லைனா குழந்தைங்க ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை என் குழந்தை படிக்க மாட்டேங்குதுன்னு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஹெல்த் இஷ்யூக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குமே ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பர்டிகுலராக அந்த ஸ்விட்ச் வேர்டை நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி அது இந்த மாதிரி நம்ம எழுதும் போதும் மேனிஃபெஸ்ட் பண்ணும் போதும் நமக்கு அந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னா சில பேர் கேட்பாங்க, நான் பண்ணுறேன் எனக்கு நடக்கலை, கண்டிப்பாக அவங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் தப்பாக இருக்கும், இல்லை டெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா விசுவலைசேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே தவிர அண்ட் நான் பண்ண உடனே எனக்கு ஏன் நடக்கலைன்ற கேள்வி மட்டும் கேட்கவே கூடாது. ஸோ நான்லாம் வந்து எவ்வளோ இயர்ஸ் வெயிட் பண்ணி தான் என்னோடய க்ரோத் கிடச்சிருக்கு. யார் வந்து ஒரு டெஸ்டிமோனினா நான் தான், எனக்கு எல்லாமே என் லைஃப்பில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கான ஒரு டைமை நம்ம கொடுத்து எனக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு பிரச்சனைக்கும் 100+ ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது. ஒரு இஷ்யூக்குமே அது நம்ம ஒரு ப்ரோக்ராமாகவே பண்ணலாம். ஸோ அத்தனை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ஸ்விட்ச் வேர்ட் நம்ம வந்து எழுதலாம். அதே மாதிரி வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது, அதுவுமே நம்ம வந்து ஒரு இதில் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இந்த சீரீஸாகவே கொண்டு போகலாம். என்ன மாதிரியான ஒரு சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, எதை நம்ம யூஸ் பண்ணுங்கிறத நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம கண்டினியூவாக பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்டில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு நிறைஞ்சிருக்கணும், பாசிட்டிவ் வைப் நிறையா இருக்கணும், செல்வம் நிறையா சேரணும், ஹாப்பியான ஒரு மொமெண்ட் வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், அதாவது என்ன பரிகாரம் என்ன பண்ணணும்? ஸோ சிம்பிளான பரிகாரம் பண்ணால் கூட அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அதை எப்படி பண்ணணும்? சரி, நமக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும், ஆனால் அந்த வீடு நல்லா தான் இருக்கும். இப்போ எனக்கே வர நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என் வீட்டில் நெகட்டிவ் இருக்குன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தா அவங்க வீட்டில் நெகட்டிவ்லாம் இருக்காது, அவங்களுடைய அந்த ஒரு பயம் அப்படி இருக்கும். இல்லை உண்மையிலே சிலர் வீட்டில் வந்து அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்கும், பேட் நெகட்டிவ் வந்து எனர்ஜி வந்து இருக்கும், பணம் தங்கவே தங்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒன்று தான். ஸோ அன்றைக்கெலாம் ஒரு லேடி வந்துட்டு எனக்கு கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருந்தாங்க. இத்தனை கால் அடிக்கிறாங்களே, நான் கன்சல்டேஷன் நடுவில் எடுத்தால், மேடம் நான் விளக்கு ஏற்றினோன்னே என் வீட்டுக்குள்ளே வந்து கருப்பு பூனை ஒன்று உள்ளே வந்துச்சு, எனக்கு பயமாக இருக்குன்னு இப்போ நம்ம சொல்லும் போது நார்மலாக இருக்கும். அவங்க அவ்வளோ பதட்டப்பட்டு அவ்வளோ வந்து இதுவாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பேட் நெகட்டிவ். வெள்ளிக்கிழமை போய் என் வீட்டுக்கு இப்போ கருப்பு பூனை வந்துருச்சு நான் விளக்கேற்றினோன்னே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவாக நடக்குது, அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது, எனக்கு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பணம் நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பிராணி போடுறது அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ அந்த சாம்பிராணி போடும்போது பிரியாணி இலைக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஸோ நம்ம வந்து நான் எப்போவுமே சொல்வேன், நம்ம எழுதி எரிக்கிற பிரியாணி இலை வந்து ஓட்டையோ இல்லை கிழிஞ்சதாவோ இருக்கக்கூடாதுன்னு. அதில் இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறது என்னன்னா, ஒரு பாக்கெட்டில் முக்கால்வாசி அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தூர போடாமல் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அது நல்லா பொடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த சாம்பிராணி போடும்போது அந்த பிரியாணி இலை
பச்சை கற்பூரத்துக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஸோ பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம அந்த வீட்டில் சாம்பிராணி காட்டுறோம் அப்படின்னா, இப்போ அதெல்லாம் நான் என் ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அப்படி நம்ம சாம்பிராணி காட்டும் போது எந்த விதமான நெகட்டிவும் நம்ம வீட்டில் இருக்காது. அண்ட் லக்ஷ்மி வந்து அந்த இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நிறைஞ்சி இருக்கும். ஸோ இதுவுமே நிறையா பேர் ஒரு கும்பல் கலாய்க்கிறாங்க. இது பிரியாணிக்கு பண்ணுற இதெல்லாம் போட்டு நம்ம வந்து சாமி கும்பிடுறோம். பிரியாணி நிறைய சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல்ன்றாங்க. பிரியாணி ஸோ என்னன்னா இந்த கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்துட்டு கடவுளுக்குரிய பொருள் ஆக்சுவலி. ஸோ கடவுளுக்குரிய பொருள். அண்ட் அதை நான் மறுபடியும் சொல்றது தான். இங்க வந்து நான் எதையுமே இதை வாங்கி வைங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம நம்பி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்றதான் நான் வந்து சொல்றேன். அண்ட் எனக்கு இது நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் பண்ற விஷயத்த தான் நான் வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தூபம் போடும்போது அந்த வீட்டில் எப்பேற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலுமே அது வந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு பூஜை நீங்கள் ஒரு சாம்பிராணி புகை போடும்போதே உங்களுக்கே உங்கள் மனசில் வந்து ஒரு நிம்மதி வந்து இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக, நிச்சயமாக. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மெத்தட் இருக்குது. சில விஷயத்தை வந்து நம்ம வீட்டில் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு சில வேண்டுதல் பண்ணிட்டு அதை நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். அந்த செல்வம் சேரும். அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது, நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி ஜார் அப்படின்றது நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ அதையுமே கமர்ஷியலாக நிறைய பேர் வந்துட்டு நான் மணி பவுச் தரேன், மணி ஜார் தரேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது நம்மளே வீட்டில் இருந்து செஞ்சு நம்ம வந்து வச்சுக்கலாம். மணி பவுச்சு, மணி ஜார்லாம் தர்றாங்கன்னா அவங்களுக்கு மணி சேர்றதுக்காக அவங்க தர்றாங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி பண்ணணும் அது? ஸோ வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம்னா, அதுலேயும் அகெயின் இதே வந்து நம்ம சுருள் பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம், கண்ணாடி பொருட்கள் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஆமாம். ஸோ வந்து நம்ம ஏர்டைட் ஒரு கண்டெய்னர் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சரி இப்படி தான் இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. என்ன கிடைக்குதோ நீங்கள் அது வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு அரிசி. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இதில் போடுறது எல்லாமே அகெயின் வந்து நம்ம லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய பொருள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அரிசி எல்லார்கிட்டையுமே எப்போவுமே நிறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பொருள். ஸோ இந்த அரிசியை நம்ம நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி என்கிட்ட எப்போவுமே வந்து பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட எப்போவுமே வந்துட்டு இந்த ஈவன் எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் கூட நம்ம ரொம்ப காலி ஆகி அந்த மாதிரிலாம் வாங்கவே கூடாது. கொஞ்சம் தீரும் போதே அதை நம்ம எப்போவுமே நிறைஞ்சி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த அரிசி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டுடுறோம். ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காவும் கிராம்பும் வந்து போடுறோம். ஸோ இதுவுமே அகெயின் லக்ஷ்மிக்கான பொருள் தான். ஏலக்காய், கிராம்பு போடுறோம். அண்ட் வந்து பச்சை கற்பூரம். நீங்கள் பச்சை கற்பூரம் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தான். நான் அது எப்போவுமே வந்து இப்போ என் தம்பியோ என் வீட்டில் எல்லாருக்குமே நான் வந்து வாலெட்லேயே வச்சுடுவேன். எப்போவுமே பச்சை கற்பூரம் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பணமும் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இது இருந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்கும். ஸோ பச்சை கற்பூரம் போட்டதுக்கப்புறமா ஜவ்வாது. ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஜாதிக்காய். இது எல்லா கடைகளையுமே வந்துட்டு கிடைக்கும். இந்த ஜாதிக்காயில் பணத்துக்கான நம்பர் என்னோட எல்லா ஷோலையுமே நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்குமே இது போய் சேரணும். 52074188 இதுதான் பணத்துக்கான நம்பர். 52074188 இந்த நம்பரை நீங்கள் எப்போ வேணால் எழுதலாம், எந்த டைம் வேணால் எழுதலாம். திடீர்னு உங்களுக்கு பணம் தேவைன்னா எழுதலாம். ஸோ இதுதான் சுக்ரமேடுன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்ரமேட்டில் நீங்கள் ஜவ்வாது, புனுகு, அரகஜா இதெல்லாம் போட்டு நல்ல வாசனையாக அத்தர் இந்த மாதிரி வாசனை நிறைஞ்ச பொருட்களை போட்டு இங்கே வந்து 52074188 அப்படின்ற நம்பரை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். அவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த சுக்ரன் ஆக்டிவேட் ஆகி பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த பிளாக்கேஜ் கசிலெல்லாம் சேலரி பர்சன்லாம் சொல்லுவாங்களே, எனக்கு பணம் இல்லை மந்த் எண்ட் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் இதில் எழுதிக்கலாம். 52074188 இது வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல் நம்பர். பணம்னாலே இந்த நம்பர் தான் கண்டிப்பாக. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு இதில் வச்சுட்டு பிரியாணி இலை. ஸோ பிரியாணி இலையிலையும் நீங்கள் இந்த நம்பரை வந்து எழுதிக்கலாம். இல்லைனா நான் சொன்ன ஸ்விட்ச் வேர்ட் பிரிங் கவுண்ட் நவ் அதையும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பிரிங் கவுண்ட் நவ் அப்படின்னு எழுதி ஒரு இன்ஃபினிட்டி, எனக்கு பணம் குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு இந்த ஜாரில் வச்சிடலாம். ஸோ இதோட வந்து சுருள் பட்டை இதுவுமே எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். இதுலேயும் நான் வந்து அந்த 52074188 எழுதுகிறேன்.
இதை எழுதும் போதே நம்ம விசுவலைசேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து க்ரீன் கலர் தான் யூஸ் பண்ணணும், வேறு கலர்ஸ் இல்லை. ஸோ க்ரீன் கலரில் எழுதி நீங்கள் இதையும் வச்சுக்கலாம். இதோட வந்து நீங்கள் காயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து 20 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, அதை பற்றி நம்ம ஒரு ஷோவில் பேசலாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் வச்சு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ, ஷாப்லேயோ, இல்லை வீட்லேயோ, பூஜை ரூமில் வச்சு டெய்லி இதுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுக்கிட்ட நீங்கள் பேசலாம். இது கேட்கும், என்னை நோக்கி பணம் வந்துகிட்டே இருக்கணும், நான் இப்போ ஒரு நீங்கள் ப்ராஜெக்ட் பேச போகிறீங்க, எனக்கு இந்த பணம் எனக்கு கிடைக்கணும், கிரெடிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு நீங்கள் சாம்பிராணி, ஊதுபத்தி எல்லாமே நீங்கள் வந்து காட்டலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஒரு தடவை வச்சா ஃபுல்லாகவே நம்ம அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 1 மந்த் கழிச்சு இதை மாற்றணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வீட்டில் துளசி செடியில் ஏதாவது ஒரு செடி வச்சுருந்தீங்கன்னா அங்கே போட்டுட்டு நீங்கள் திரும்ப வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக, நிச்சயமாக. சொல்ல நிறைய விஷயங்கள், அதாவது அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ்னால் என்ன, வீட்டில் எப்படி பணம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதாவது அந்த மணி ஜார் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப அழகாக தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொன்னீங்க. நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.